பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 29ஆம் அத்தியாயமான 29ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. கைதர்யா என்ற குரங்கு ஒரு குளத்தில் விழுந்து இறந்ததை நாம் அனைவரும் கேள்விப்பட்டோம். பின்னர் ஒரு விமானம் அங்கு வந்தது. இப்போது கதையை மேலும் கேட்கலாம். கைதர்யாவின் வார்த்தைகளை கேட்ட தூதர்கள் அவரிடம், பகவானே, நீங்கள் ஒரு பெரிய செயலை செய்யவில்லையா? மிகவும் புனிதமான மாதம் எது என்பதை நீங்கள் எப்படி அறியாமல் இருக்க முடியும்? இது மிகவும் உத்தமமான பௌஷ்ய மாதம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிரியமானது மற்றும் மிகவும் புனிதமானது. அதில் தெய்வங்கள் கூட அடைய முடியாத அளவிற்கு நீங்கள் தவங்களை செய்தீர்கள். அரசரே, காட்டில் குரங்கின் உடலில் அதன் விளைவை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகையால் முக நோய் உங்களை பசியால் வாட்டியது. உங்கள் குரங்கை போன்ற விளையாட்டுத்தனத்தில் நீங்கள் விஷத்தின் பழங்களை பறித்து பூமியில் எறிந்தீர்கள். மற்ற மனிதர்கள் அவற்றிலிருந்து தண்ணீர் கூட அருந்தவில்லை. மேலும் உள்ளுக்குள் இருந்த ஆழ்ந்த துக்கத்தின் காரணமாக நீங்கள் தண்ணீர் கூட அருந்தவில்லை. எனவே நீங்கள் அறியாமல் மிகவும் கடுமையான தவத்தை செய்தீர்கள். பழ விற்பனையும் பலனளித்தது. நீங்களும் 5 தினங்கள் தண்ணீரில் நீராடினீர்கள். இது புருஷோத்தம மாதத்தில் நீங்கள் செய்த நீராடிய பலனையும் நிறைவேற்றியது. இந்த வழியில் நோயாளியான தாங்கள் அறியாமலேயே தவம் செய்தீர்கள். எனவே இவை அனைத்தும் வெற்றி பெற்றன. நாரத மாமுனிவரே, பகவானான ஸ்ரீ மகாவிஷ்ணு நாரத முனிவரிடம் இந்த வழியில் கூறப்பட்ட விஷயங்களை கூறி அவற்றை செவிமடுத்த பின்னர் அவர் பசுக்களிடம் சென்று ஒரு துறவியானார் என்று கூறத் தொடங்கினார். நாரத மாமுனிவர் கூறினார். நாரத மாமுனிவரிடம் பகவான் கூறினார், நாரத மாமுனிவரே, இந்த அதிர்ஷ்டத்தை கண்டு அனைத்து கடவுள்களும் ஆச்சரியம் கொண்டார்கள். புருஷோத்தமரை புகழ்ந்து அனைவரும் அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்றனர். இந்த கதையை கேட்ட பின்னர் நாரத மாமுனிவரிடம் பகவான் நாராயணர், துறவியான முனிவரே, நாளின் ஒரு பகுதிக்கான சடங்குகளை நீங்கள் எனக்கு கூறினீர்கள். கடைசி பகுதிக்கான சடங்குகளை நான் எவ்வாறு செய்ய வேண்டும்? தயை கூர்ந்து எனக்கு அதனை விரைவாக கூறுங்கள். இதனை கேட்ட நாரத மாமுனிவர் நாராயணரிடம், காலை சடங்குகளை தண்ணீரில் முடித்த பிறகு மதியம் சடங்குகளை செய்த பின்னர் நான் எள்ளுடன் தர்ப்பணம் செய்தேன். அதிதி தேவிக்கு விருந்தினருக்கு பசுவிலிருந்து பால் கறக்கும் நேரம் வரும்போது அதை பக்தியுடன் வழிபட்டு உங்கள் திறனுக்கு ஏற்ற உணவை கொடுத்து திருப்திப்படுத்துங்கள் என்றார். பின்னர் கிழக்கு நோக்கி அமைதியாக சுத்தமான மற்றும் அழகான தட்டில் உணவை உட்கொள்வதாக கூறினார். உணவை புகழ்ந்து கொண்டே முதலில் சுகாவின் முடிவில் பிரணவத்தை உச்சரித்து பற்களை பயன்படுத்தாமல் நாக்கால் நெய்யில் சுற்றப்பட்ட 5 துண்டுகளை விழுங்கவும். பின்னர் முழு செறிவுடன் முதலில் இனிப்பு உணவை உட்கொள்ளவும். பிராமண வேதங்களின்படி அதிகமாக உணவை உட்கொள்ள வேண்டாம். உலர்ந்த பழமையான உணவு கூட இந்த மாசத்தில் உணவருந்தலாம் என்று கூறப்படுகிறது. உணவை குறித்து பேசுவதன் மூலம் கடுமையான கொலையாளியை எதிர்க்க வேண்டாம். கடுமையான வேதங்களின் உதவியுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி காணுங்கள். பின்னர் புத்திசாலி ஆண்கள் வாழ்வாதாரம் இல்லாவிட்டாலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் தொடங்கி தங்கள் பணிகளை தானே செய்து அனைத்து சாதனைகளையும் அளிப்பவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ண சந்திரரை மனதில் தியானம் செய்து கொண்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் ஆலயத்திற்கு அல்லது இல்லத்தில் உள்ள பூஜை அறைக்கு சென்று பாதம் பதித்து வழிபடவும். மாலை சந்தியா பந்தனத்தை செய்யவும். மாலை சந்தியா பந்தனம் செய்த பின்னர் நெருப்புக்கு அர்ப்பணித்த பின்னர் பகவான் உதவியாளர்களுடன் லேசான உணவை உட்கொள்ள உட்காருங்கள். பகவான் முன்பு அமருங்கள். உணவு உட்கொண்ட பின்னர் தலைக்கு வைக்கும் தலை அணை போன்ற மென்மையான படுக்கைக்கு செல்லுங்கள்.
கர்ஷ்டி மனிதன் எப்போதும் கர்ஷ்டியின் கடமைகளை நல்ல முறையில் செய்ய வேண்டும். அவர் வன்முறையை செய்யலாகாது. அவர் உண்மையை பேச வேண்டும். அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவற்றிடம் கருணை காட்ட வேண்டும். இவை அனைத்தும் பக்தியுடன் செய்யப்பட வேண்டுமென்று விரத மகாத்மியம் கூறுகிறது. 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.